கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விழுப்புரம் புதிய பெந்தகோஸ்து சபை வழங்குகிறதான தேவ சமாதான நேரம் என்ற இந்த நிகழ்ச்சியில் கர்த்தர் என்னை கொண்டு வந்ததுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். நீதிமொழியின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கு: கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அவர் அதனோடு வேதனையை கூட்டார், கர்த்தருக்கு மகிமை உண்டார். எனக்கு அன்பானவர்களே, இந்த காலத்தில் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் நிறைய இருக்கிறது. உலக பிரகாரமாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நிறைய இருக்கிறார்கள். ஆனால் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துக்கும் உலக பிரகாரமான ஆசீர்வாதத்துக்கும் வித்தியாசம் உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய ஆசீர்வாதம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்குற ஆசீர்வாதம், கர்த்தரால் வருகிற ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதம் நமக்கு உண்டாயிருக்குமானால், கிடைக்குமானால், அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். பிரச்சனையாக இருக்காது, போராட்டமாக இருக்காது, உபத்திரமாக இருக்காது, முடிவும் சம்பூர்ணமாக இருக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். ஆனால் உலகம் கொடுக்குற ஆசீர்வாதம் இந்த காலத்தில் இப்போதுக்கு நன்றாக இருக்கும். அது வர வர நமக்கு அது ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுக்கு வேதனையை கொண்டு வரும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். ஆகவே உலக பிரகாரமான ஆசீர்வாதம் ஒரு மனுஷனுக்கு கிடைக்குமானால், அந்த ஆசீர்வாதத்தினால கர்த்தருடைய பிள்ளைகளுக்கோ ஊழியத்துக்கோ எந்த விதமான பிரயோஜனம் இருக்காது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாரானால் அந்த ஆசீர்வாதத்தினால ஊழியத்துக்கு பிரயோஜனமாக இருக்கும், விசுவாசிகளுக்கு பிரயோஜனமாக இருக்கும், சபைகளுக்கு பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டார். ஆகவே இந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். ஆசீர்வாதம் அதிகமாகும்போது அது ஐஸ்வர்யனாக மாறும். கர்த்தருக்கு மகிமை உண்டார். நான் இந்த நாளில் 2 பேர் உங்களுக்கு ஞாபகப்படுத்தும்படி விரும்புகிறேன். முதலாவதாக ஆபிரகாமை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்த போது இந்த பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதமாக இருந்தது. கர்த்தருக்கு மகிமை உண்டார். ஆபிரகாம் தன்னுடைய வேலைக்காரனாகிய எலியாசரை தன்னுடைய மகனாகிய ஈசாக்குக்கு பெண் எடுக்கும்படி அனுப்பும்போது அவன் சில நிபந்தனைகளை சொல்லி அனுப்புகிறான். அந்த எலியாசரும் ஆண்டவருடைய சமூகத்தில் கர்த்தருக்கு பயந்து, எஜமானுக்கு பயந்து போய் பெண் கேட்கிற வீட்டில் இப்படியாக ஆபிரகாமை பற்றி ஒரு நல்ல சாட்சி சொல்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதியாகமம் புஸ்தகம் 24ஆம் அதிகாரத்தில் 34ஆம் வசனம் 35ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்போது அவன், நான் ஆபிரகாமுடைய ஊழியக்காரன், கர்த்தரின் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார், அவர் சீமானாக இருக்கிறார், கர்த்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும் வெள்ளியையும் பொன்னையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அவனுடைய வேலைக்காரனாகிய ஆபிரகாமுடைய வேலைக்காரனாகிய எலியாசர் அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இது ஒரு நல்ல சாட்சியாக இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். அவன் சொல்லுகிறான், அப்போது அவன், நான் ஆபிரகாமுடைய ஊழியக்காரன், கர்த்தரின் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார், அவர் சீமானாக இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். கர்த்தர் ஆசீர்வாதத்தினால ஆபிரகாம் சீமானாக மாற முடிந்தது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். இந்த சீமானாக மாற முடிந்ததுக்கும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்கும் ஐஸ்வர்யத்துக்கும் ஆபிரகாமிடத்தில் நான் சில காரியங்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்தும்படி விரும்புகிறேன். இது எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த ஒரு செய்தி. அநேக நேரங்களில் அநேகர் பிரசங்கிறதான தேவனுடைய வார்த்தைகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதியாகமம் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்களெல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். கர்த்தருக்கு மகிமை உண்டார். 1, 2, 3 வசனங்களில் ஆண்டவர் ஆபிரகாமோட வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். 4ஆம் வசனத்தில் ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவன் புறப்பட்டு போகிறான். கர்த்தருக்கு மகிமை உண்டார். எனக்கு அன்பானவர்கள், இந்த ஆபிரகாம் முதலாவது விசுவாசித்தான், 2வது கீழ்ப்படிந்தான், 3வது செயல்பட தொடங்கினான். கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டும். முதலாவது கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் விசுவாசிக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் விசுவாசிக்க வேண்டும், உபதேசங்களை விசுவாசிக்க வேண்டும். அவர் ஏற்கனவே நமக்கு முன்பாக சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளை நாம் விசுவாசிக்க வேண்டும். அந்த வார்த்தைகளை நம்பி நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அது கீழ்ப்படிய வேண்டும், செயல்பட வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டார். விசுவாசிக்க வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும், செயல்பட வேண்டும். இந்த 3 காரியங்கள் நாம் செய்யும்போது கர்த்தர் நம்மை ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போலவே நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறவங்களுடைய வாழ்க்கையில்
ஒருவேளை ஆசீர்வாதம் இல்லாமல், முதல்ல ஆசீர்வாதம், அந்த ஆசீர்வாதம் அதிகமாகும் போது தான் ஐஸ்வர்யனாக மாற முடியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட ரோமையில் சொல்லும்போது அங்கே ஐஸ்வர்யன் வீட்டுக்கு முன்பாக லாசரு அவன் உட்கார்ந்து கொண்டதை நாம் ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகிய உலக பிரகாரமான ஆசீர்வாதம் வேண்டும். இன்றைக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதம் மட்டும் போதாது, ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு உலக பிரகாரமான ஆசீர்வாதமும் வேண்டும். நம்ம எல்லா காரியத்திலும் சுகமாக, சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். வேதம் அப்படி தான் சொல்லுகிறது. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு என்று சொல்லப்பட்டு. ஆகவே விசுவாசிகள், கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லா ஆசீர்வாதம் பெற்றவர்களாய் காணப்பட வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்ததாக ஆபிரகாமுடைய குமாரனாகிய ஈசாக்கு கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆபிரகாம் காலத்தில் உண்டான பஞ்சத்தை போல ஒரு பஞ்சம் ஈசாக்குடைய காலத்தில் உண்டானது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த பஞ்ச காலத்தில் இந்த வசனம் சொல்கிறது, 26ஆம் அதிகாரம் ஆதியாம் புஸ்தகம் 1ஆம் வசனம், ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்போது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கின் இடத்தில் கோராகுக்கு போனான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கே வறட்சியான ஒரு காலத்தில் கூட, பஞ்சமான ஒரு காலத்தில் ஈசாக்கு விதை விதைத்தான். இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது 12ஆம் வசனத்தில், ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தனால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். அவன் ஐஸ்வர்யனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். ஈசாக்கை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஈசாக்கை ஆசீர்வதிக்கும் ஒரு ரகசியம் இருக்குது. ஈசாக்குடைய தகப்பனாகிய ஆபிரகாமுடைய வார்த்தையை ஈசாக்கு கீழ்ப்படிந்தான், விசுவாசித்தான். அவர் 2 பேரும் பலி செலுத்தும் போது கூட ஈசாக்கு கேட்குறான், தகப்பனே எல்லாம் இருக்குது, பலிக்கு எங்கே ஆடு எங்கன்னு கேட்டான். ஆபிரகாம் சொல்லுகிறார், கர்த்தர் பார்த்து கொள்வார்ன்னு சொல்லி. அதே நேரத்தில் இந்த ஆபிரகாம் விறகெல்லாம் கட்டி அந்த ஈசாக்கை அந்த விறகின் மேல் கிடத்துற வரைக்கும் அவன் அப்படியே அமைதியாக இருந்தான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஒரு சுபாவம் அவனுடைய குமாரனாகி ஈசாக்கு இருந்தனால அவன் பஞ்ச காலத்தில் அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தனால அவன் 100 மடங்கு, அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். இன்றைக்கு விசுவாசிகள் அநேக நேரங்களில் நாம் ஆசீர்வாதம் இல்லாமல் வர வர தரித்திரமான நிலைமைக்குள்ளே போயிட்டுருக்கிறோம். இந்த வசனம் சொல்கிறது, அவன் வர வர ஐஸ்வரனாகி விருத்தி அடைந்தான். அந்த கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஒரு சுபாவம் வேண்டும். பிள்ளைகள் பெற்றோருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிற சுபாவம் வேண்டும். இந்த சுபாவம் ரொம்ப ரொம்ப குறைஞ்சு கொண்டே, ஆனால் உலகத்தில் நாம் பார்க்குறோம். இந்த வசனத்தை நான் எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம் வாசிக்கிறேன். பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனை உன் தாயும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் கற்பனையாக இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, ஈசாக்கை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அதோடைய ரகசியம், ஈசாக்கு ஆபிரகாமாக தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். எனவே ஆண்டவராகிய இயேசுடைய வார்த்தையை விசுவாசிக்கிற நாம் அநேக நேரங்களில் கீழ்ப்படியாமல் போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அநேக நேரங்களில் கீழ்ப்படியாமல் போகிறதுனால நாம் முதலாவது ஆசீர்வதிக்கப்பட முடியாமல் போகிறது. ஆசீர்வாதம் அதிகமானதான் ஐஸ்வர்யம் மாற முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு மனுஷனுக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லை, தங்கிறதுக்கு இடம் இல்லை, மற்ற எல்லா அத்தியாவசியமான செலவுகளுக்கே வழி இல்லாத போது அவனை யாராவது பார்த்து ரொம்ப ஆசீர்வாதமான மனுஷன் சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. அவன் சபிக்கப்பட்ட மனுஷன் சொல்லுவாங்க. ஒரு ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கிறார், தரித்திரமான நிலைமையில் இருக்கிறார். அந்த மனுஷனை கர்த்தர் ஆசீர்வதிப்பாரானால் அவன் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்து வர வர விருத்தி அடையும் போது, ஆசீர்வதிக்கப்படும் போது, அந்த ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதம் அதிகமாகும் போது பார்க்கிறவர்கள், அந்த ஆசீர்வாதத்தை பார்க்கிறவர்கள் மெய்யாகவே இந்த அருமையான மனுஷனை கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்று சொல்வார். இன்னொரு உதாரணத்தை சொல்லி நான் ஜெபிக்கும்படி விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு சீசரெல்லாம் பழைய தொழிலுக்கு போயிட்டாங்க. வலையை எடுத்துகிட்டு மீன் பிடிக்க போகிறோம் வாங்கன்னு சொன்னாங்க. பேதுரு தான் வழிகாட்டுறேன், நான் மீன் பிடிக்க போகிறேன், என் கூட வரீங்களான்னு சொன்னார். எல்லோரும் நாங்களும் வரேன்னு போனாங்க. ரா முழுதும் வலையை போட்டாங்க. ஆனால் ஒரு மீனும் கிடைக்கல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் ஆண்டவர் சொல்றார், படகு ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் வலது பக்கமாக வலையை போடுங்கன்னு சொன்னார். அவர்கள் ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். எனவே அன்பானவர்களே, இந்த மாதத்தில், வருஷத்தில், இனி வருகிற நாட்களில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமானால், அந்த ஆசீர்வாதம் ஐஸ்வர்யனாக மாற்ற வேண்டுமானால் நீங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிங்க, கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிங்க. கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்து கீழ்ப்படிந்து செயல்பட தொடங்குங்க. ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர்,
ஈசாக்கை ஆசீர்வதித்தவர், உங்களையும் என்னை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். கவலைப்படாதீங்க, கர்த்தர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பார். வசனம் சொல்கிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபம் பண்ணும். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சிக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஆண்டவரே, அவருடைய ஆசீர்வாத குறைவுகள் எல்லாம் எங்கெல்லாம் இருக்குதோ எல்லா குறைவுகளையும் பரிசுத்த ஆவியானவர் தாமே நிறைவாக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். எல்லா சாபங்களும் மாறட்டும், எல்லா ஆசீர்வாத குறைவுகளும் மாறட்டும், தொடர்ந்து நடத்தும். இதை ஒளிபரப்பு கொண்டிருக்கிற அருமையான ஜாய் டிவி நிறுவனத்தை வேலை செய்கிறதான தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், தொடர்ந்து நடத்தும். கனம் துதி மகிமை எல்லாம் நமக்கு தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வல்லவரே, உம்மை வாழ்த்தி பாடிட ஆயிரம் நாவுகள் போதுமோ? 10,000 நாவுகள் போதுமோ? 10,000 நாவுகள் போதுமோ? வல்லவரே, உம்மை வாழ்த்தி பாடிட 1000 நாவுகள் போதுமோ? 10,000 நாவுகள் போதுமோ? 10,000 நாவுகள் போதுமோ?